ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டனே போடாமல் ப்ளைன் தால்ச்சா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். தால்ச்சானா என்ன, மட்டன் தான் போட்டால் தான் தால்ச்சாங்களா? இதுவும் ஒரு வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக வெஜிடேரியன் தால்ச்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதற்கு ஃபஸ்ட்டு நான் கடலைப்பருப்பு 1 கப்புனா துவரம்பருப்பு ஒரு 2 கப்பு அளவுக்கு நான் ரெண்டையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கழுவி முதல்ல மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த தால்ச்சாவுக்கு காய் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி என்ன ஆட் பண்ணியிருக்கிறேன்னா கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இது 4மே போட்டு செஞ்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் எடுத்துருக்கலாம். வெறும் சின்ன வெங்காயம் மட்டுமே தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். ஒரு பச்சை மிளகா, புதினா தழை, கொத்தமல்லி தழை, 5 தக்காளி எடுத்துருக்கிறேன். இவ்வளவு தான் இதற்கு தேவை. நெக்ஸ்ட்டு இந்த சின்ன வெங்காயத்தில் முக்கால்வாசி அளவுக்கு நான் அரைச்சி தான் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி தக்காளி நான் அரைச்சி தான் சேர்த்திக்க போகிறேன். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இதை தனியாக இருக்கட்டும். வேறு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றினதும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டது வெங்காயம் வதங்கிறதுக்கு முன்னாடி நான் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசி பூவு, கடல்பாசி இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். சும்மா ஒரு 2 எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதிலே பிரியாணியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எல்லாம் பொரிஞ்சதுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு தக்காளி ஒரு தக்காளி அளவுக்கு நான் அரிஞ்சு சேர்த்திருக்கிறேன். தக்காளி மட்டும் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்ச வெங்காயத்தையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம மல்லித்தலையும் நம்ம இப்போ பாதி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் அரைச்சி வச்ச தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ வெஜிடபிள்ஸையாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த தால்ச்சா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கல்யாண வீட்டு தால்ச்சா மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கு கூட இதை ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு நான் தேங்காய் அரைச்சி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேங்காய் அரைச்சி ஊற்றணும். எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கடைசியில் தான் நம்ம தேங்காய் ஊற்றணும். எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த சால்னாவுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினதும் மீதி இருக்க மல்லியும் புதினாவையும் இதுலேயே நம்ம போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பருப்பையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் இந்த ஸ்டேஜில் கூட பருப்பு போடுவாங்க. நான் தனியாக தான் பருப்பு வேக வச்சு ஆட் பண்ணியிருக்கிறேன். தனியாக இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இல்லாட்டி ஒரு சிலருக்கெல்லாம் அடி பிடிச்சிரும் நம்ம இதுலேயே போட்டு செய்யும் பொழுது. அப்புறம் கடைசீட்டில் நான் முருங்கைக்காய் போடுறேன். முன்னாடியே போட தேவையில்லை. எல்லாம் முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மசாலாவிலேயே நம்ம காயெல்லாம் நல்லா வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் கடைசீட்டில் லாஸ்ட்டாக முருங்கைக்காய் போட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். நான் ஒரே விசில் தான் விட்டேன். ஏன்னா முருங்கைக்காய் போட்டதுக்குள்ள இந்த காயெல்லாம் ரொம்ப நேரம்லாம் வேக தேவையில்லை. ஒரு விசில்லையே எனக்கு வெந்துருச்சு. மட்டனோ சிக்கனோ போட்டால் தான் ஒரு 2-3 விசில் விடணும். கறி எதுவுமே நான் ஆட் பண்ணாதனால ஒரு விசில் விட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், சூப்பராக தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ப்ளைன் தால்ச்சா வெஜிடேரியன் தால்ச்சா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டுடே ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா வீடியோஸ் இதே மாதிரி சால்னா ரெசிபி, குழம்பு ரெசிபி, பொரியல் ரெசிபிலாம் நம்மளுடைய சேனல் பேஜில் இருக்குது. போய் பாருங்கள். தேவைப்படுறவங்க நிறையா வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டுடே ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் வரும்.